மணி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டிவிஎஸ் ஸ்டார்ஸ் இது ரேடியன் பார்க்க போகிறோம். ரேடியன் வந்து 2 மாடல் இருக்குது. அவன் வந்து பேசிக் மாடலில் இருக்குது. அதுக்கடுத்து டியூல் டோனில் டிஜிட்டல், அதுக்கடுத்து டியூல் டோனில் டிஸ்க் வரும். மொத்தம் 3 வேரியன்ட்டு. இதில் வந்து மிடில் வேரியன்ட் டிஜிட்டலில் உங்களுக்கு வந்து டியூல் டோன் பார்க்க போகிறோம். ட்ரம் பிரேக்கு இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70 இன்ச் அலாய் வித் டியூப்லெஸ் ஸ்டோர் இருக்கும். இதனால் உங்களுக்கு வண்டி பஞ்சர் ஆனாலும் நடுவில் இங்கே நிற்க வேண்டியதில்லை, சேஃபாக போய்க்கலாம். இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோப் சஸ்பென்ஷன் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு மேடு படுத்த போகும் சஸ்பென்ஸ் நல்லாயிருக்கும். இதுவும் வந்து எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கனால உங்களுக்கு எந்த பிரேக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 2 பிரேக்குமே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். இது ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல் ஹெட்லைட் கொடுத்துருப்பாங்க. இது பகலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் எரிஞ்சிடும் உங்களுக்கு. இதனால் வந்து எதிர்த்து வண்டி வர்றது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் ஸ்பே அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரிவர்ஸ் எல்சிடிவாங்க. இது என்னன்னா நீங்கள் வந்து எல்லா வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் வரும், லெட்டர்ஸ் வந்து பிளாக்ல வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் பிளாக் வரும், லெட்டர்ஸ் வந்து ஒயிட் வரும். அதனால என்னன்னா நைட் நேரம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது வண்டி லெட்டர்ஸ் வந்து தெளிவாக தெரியும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆப்ஷன் ஃபீச்சர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மால் பாக்ஸ் இண்டிகேட்டர் லைட் எரியும், பம்ப் லைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா வண்டி ஏதோ ப்ராப்ளம் காமிச்சிடும். இப்போ எக்கனாமிக் பவர் கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிலே போனீங்கன்னா மைலேஜ் எல்லாம் கிடைக்கும். பவரில் பண்ணால் உங்களுக்கு வந்து பிக்கப் பண்ண அருமையாக இருக்கும். இது வந்து ட்ரிப் ஏபி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கிலோமீட்டர் செட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்கோம்னு சொல்லி பார்த்துக்கலாம் உங்களுக்கு. இது வந்து ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி வரும். ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமிங்கிறது நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடிக்கிற ஸ்பீடுக்கு எவரேஜ் ஆவரேஜ்னு சொல்லி மைலேஜ் செக் பண்ணிடுவோம். அதுக்கு டிஸ்டன்ஸ் எப்படின்னு வரும். அது வந்து இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளோ தூரம் போகணும்னு காமிச்சிடும். இது வந்து உங்களுக்கு வந்து பெட்ரோல் வந்து மினிமம் வந்து 1 லிட்டர் வந்தோடனே இல்லை இந்த லோ ஃபீல் இண்டிகேட்டர் காமிச்சிடும். மினிமம் வந்து 1 லிட்டர் பெட்ரோல் மெயின்டைன் பண்ணணும். இதில் வந்து யூஎஸ்பி போட்டு சார்ஜ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதனால் லாங்கில் எங்கேயா போகும்போது வந்து எமர்ஜென்சிக்கு வந்து ஃபியூல் இது சார்ஜ் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் விட்டுமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து இனிமேல் காமிச்சிடும். சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது, எடுதான் ஸ்டார்ட் ஆகுது. இதோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர் கெப்பாசிட்டி. மினிமம் வந்து ரிவர்ஸ் வந்து 1.5 லிட்டர் வந்து எப்பயுமே பெட்ரோல் இருந்துகிட்டே இருக்கும். இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 mm இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்பீட் பிரேக் ஏறும்போது இன்ஜின் உங்களுக்கு தட்டாது, ஈஸியாக போகலாம். இதில் வீல் பேஸ் வந்து 1765 mm இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எங்கே ஸ்பீடாக போய் வண்டி திரும்பும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி ஸ்கிட் ஆகாது, உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது எந்த வண்டியிலும் இல்லாத அளவுக்கு சீட் லென்த் வந்து உங்களுக்கு 71 mm இருக்கிறதுனால நீங்கள் ஃபேமிலியாக போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லியன் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனலாக கேரியர் கொடுத்துருப்பாங்க. லக்கேஜ் எதுவும் ஈஸியாக வச்சுக்கலாம். இப்போ சேக்கப் சைடு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து உங்களுக்கு 5 ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட் சேக்கப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபேமிலியாக போகும்போது உங்களுக்கு வெயிட் ஆகிற போகுது மேடு பண்ணி சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். இதில் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 8.1 பிஹெச்பி இருக்கும். 7350 RPM இருக்குங்களா, பிக்கப் நல்லாயிருக்கும். இதில் டார்க் பார்த்தீங்கன்னா 8.1 டார்க் இருக்குங்களா, பவர் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இருக்கும். இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கலர்ஸ் வரும். ரெட் அண்ட் பிளாக் வரும், ப்ளூ அண்ட் பிளாக் வரும். இதில் வந்து மெயின் வந்து என்னென்ன சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ஆடுறது இது கொடுத்துருப்பாங்க. இதனால லாங்கில் எங்கேயா ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு கால் வச்சு போகும்போது உங்களுக்கு ஹீட் ஏறாது உங்களுக்கு. இது எந்த வழியும் கிடையாது, நம்ம ரேடியனில் வந்து கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. என்னன்னா